அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தில் புட்டிங் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறேன். 3 முட்டை, வாழைப்பழம் 5, சர்க்கரை தேவையான அளவு, 1 டம்ளர் பால், வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ரோஸ் வாட்டர் கூட போட்டுக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன். இப்போ கேரமல் சாஸ் செய்யணும். அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை அப்படியே கரைஞ்சி இந்த மாதிரி கலர் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை செய்யணும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா ஆறிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அடித்து அதில் போடலாம். இப்போது இந்த முட்டையை எல்லாமே மிக்சியில் போட்டுக்கணும். இதுலேயே சர்க்கரையை போட்டுக்கணும். நான் ஒரு 5 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எசன்ஸ் 3 சொட்டு போடுங்க. இப்போ முதல்ல இது வந்து மிக்ஸியில் அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் பால் போடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும். பாருங்கள், எல்லாம் போட்டு இதிலே அரைச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சரியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் சுகர் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி குக்கர் வச்சு இது மேலே ஒரு தட்டு வைக்கணும். தண்ணி உள்ளே வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சூடு ஏறின பிறகு தான் பாத்திரம் வைக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இந்த கேரமெலுக்கு வந்து கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சூடாக ஆன பிறகு தான் வைக்கணும். நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சாதா பாத்திரத்துலேயும் வைக்கலாம். இப்போ இது மாதிரி ஆவி வந்த பிறகு இந்த தட்டை இது உள்ளே வைங்க. வச்சு வடிகட்டணும். நம்ம இது புட்டிங் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வடிகட்டணும். ஏன்னா முட்டையில் இப்போ வந்து வடிகட்டி தான் போடணும். ஏன்னா அது முட்டையில் ஏதாவது இருக்கும், அதனால் வடிகட்டணும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த பாத்திரத்தில் இப்போ மூடணும். ஏன்னா குக்கர் மூடினோடனே அதுலேருந்து தண்ணி விடும். அது வந்து பாத்திரம் மூடலைன்னு சொன்னால் அதில் விழுந்துடும். அதனால் இந்த தட்டில் இருக்கும் தண்ணி நான் திறக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தான், சிம்பிளாக செய்யலாம். செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து குக்கரை மூடிடணும். மூணு விசில் இப்போது குக்கர் ஆவி அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், இதில் தண்ணி இருக்குது பாருங்கள் தட்டில். இதை வந்து இப்படி பண்ணிடுங்க. இப்போ இது வந்து சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து கவுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு தான் செய்ய முடியும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா இப்படியே வச்சு கூட ஆற விட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடணும் அதை. இப்போ இது ஆறிடுச்சு. ஆறின பிறகு சைடில் இப்படி வந்து கத்தியால் இப்படி பண்ணி விடுங்க. இப்படி பண்ணால் தான் பிளேட்டில் வந்து இப்படி கவுக்க முடியும். இதுமாரி பிளேட் வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி வரும் புட்டிங். இதுக்கு முதல்ல ஒரு புட்டிங் நான் செஞ்சு போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவில் பாருங்கள். இதுவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுவும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு என் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டெலிஷியஸான பனானா புட்டிங் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்மி